எங்களோட பேச்சு பாருங்க துன்மார்க்கத்தனமா இருக்கிறதா என்ன அப்படி பார்க்கணும். இன்னைக்கு நாங்கள் துன்மார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் மட்டுமல்ல, முதலாவது துன்மார்க்கர் தேவனை அறிந்தும் தேவனுடைய வழியில் நடக்காவிட்டால் நானும் நீங்களும் ஆறு துன்மார்க்கமானவர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இவ்வளவு தூரம் வார்த்தை அறிந்தும் வார்த்தையின்படி நாங்கள் வாழலை என்று சொன்னா நாங்களும் ஒரு துன்மார்க்கருக்கு சமானமாய் தான் இருக்கிறோம். ஆமா இல்லையா? உலகத்தில் இருக்கிறவனுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொன்னால், வித்தியாசம் தெரியாவிட்டால் நானும் நீங்களும் யாரு? ஒரு துன்மார்க்கரை போன்றுதான் வாழுகிறோம். அநேகமான நேரங்கள் நாங்கள் யோசிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் வேலை ஸ்தலத்திலே குளறுபடி பண்ணலாம், எஸ். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாங்களும் வேலை ஸ்தலத்துல குளறுபடி பண்றோம்னா நாங்க யாரு சொல்லுங்க? துன்மார்க்கமானவர்கள். வசனம், நாங்க வாகனம் ஓடும் குறுக்கு மறக்க வருவாங்க. அதனால என்ன செய்யலாது? நான் உடனே காட்டுல இல்ல அந்த மிருகத்தை கூப்பிடல. என்ன மிருகம்? சிங்களாக உடனே கூப்பிடுறதே அதான். என்ன என்ன கூப்பிடுவாங்க? மைந்த உடனே கூப்பிடுவாங்க. அந்த அந்த அனிமலை கூப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் நாம கூப்பிடுவாங்க. என்ன செய்யறது? சரி பரவாயில்ல, சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஏன் அந்த இடத்திலும் கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அதனாலே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன செய்யக்கூடாது? அநேகமான கிறிஸ்தவர்கள் கூட உலகம் சொல்றபடி வாழ்ந்தா என்னன்னு கேள்வி கேட்கிறார்கள். உலகத்துல நாங்க அப்படித்தான் வாழணும் என்று எங்களோட விரண்டாவாதம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிற கூட்டம். எங்களுக்கு ஆலோசனை பிறந்தது தொடங்கி பட்டியல போக மட்டும் இதுதான். ஆமான்னு சொல்லுங்க. குடும்பம் நடத்தின, உள்ள வளர்த்த, வேற தொழில் செய்த, கல்யாணம் கட்டின, நீங்க பிசினஸ் நடத்தின, நீங்க என்னதான் பண்ணின, நீங்க அன்னதானம் பண்ணின, இதன் அடிப்படையில தான் எல்லாமே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டுல அம்மா அப்பா பேசுற வார்த்தைகளோட அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இதன் அடிப்படையில் 15ஆம் நீதிமொழியில் 1ஆம் வசனம் என்ன சொல்றது? மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை கோபத்தை மாற்றும், கடு சொற்களோ கோபத்தை எழுப்பி. அதனால வீட்டுல பேசும்பொழுது கூட அம்மா அப்பா பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் மாதிரி பேசுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி நல்ல காரியத்தை சந்தோஷமா பேசிக்கொள்ளாங்க என்றால் கர்த்தர் எங்களை பார்க்கிறார். ஆமென். ஏசப்பா எங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஏசப்பா எங்களை தன்னுடைய பிள்ளையாக அதிகாரம் கொடுத்து இன்றைய வரைக்கும் ஜீவனுள்ளோர் தொகையில உயிரோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதனால் முதலாவது என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத. அடுத்தது பாவிகளுடைய வழியில். அதுக்காக ஐயோ நீங்க சேர்ச்ச விட்டுறீங்கன்னா எல்லாரும் பாவிகள் ஓடி போய் வீட்டுக்குள்ள படுக்கிறது இல்லை. பாவிகளோட தான் நாங்க இருப்போம். என்ன அந்த பாவிகளோட வாழலாம். அவங்களோட போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமா இல்லையா? பஸ்ல போய்க்கு என்ன சரிங்க? ஆறு பாவிகள் ஒரு ஆண்டவர் அறியாதவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத பாவிகள். அதே நேரம் நீங்க ஒரு ஆட்டோல போறீங்க, அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஒரு பாவி. அதுக்காக அவர்களோடு நிக்கிறத, அதான் பாவிகளோடு உட்காரும் இடத்தில் உட்காருன்னு அதனுடைய அர்த்தம். பாவிகளுடைய ஆலோசனைகளின்படி அவர்கள் சொல்றதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமாக நாம் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்ய கூடாது. பாடசாலை பிள்ளைகளோட இருங்க, நல்ல ஐக்கியமா வாழுங்க, அவங்கள நேசிங்க, அவங்கள அன்பு கூறுங்க. போனாலும் ஒரு பிள்ளை ஒலிவியா வந்து ஒரு கதை சொன்னாள். ஒரு பிள்ளை ஒரு என்ன நேசிக்க யாருமில்லைன்னு சொன்ன பொழுது மனம் உடைஞ்சு போனேன். ஏன்னா அந்த பிள்ளை பாவம். நான் சொன்னேன், இன்னைக்கு யோசிச்சேன், காலையில கொஞ்சம் சாப்பாடு கட்டி கொடுங்க அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளை சாப்பிடட்டும். அந்த பிள்ளையோட நிலைமை எனக்கு தெரியும். நான் சொல்லி அழுதுருக்கு, என்ன யாருமே நேசிக்கிறது இல்லை. சரியான மனசு துக்கமா போச்சு. இப்ப நினைச்சாலும் எனக்கு அழுக வாரமா இருக்கு என்றால் மிக மோசம். உலகம் மோசமா இருக்கு. பள்ளிக்கூட பிள்ளைகளோட அன்பா இருக்கு, அவங்கள நேசிங்க, அவங்கள ஆண்டர் பற்றி சொல்லுங்க. ஆமென். வேலை செய்யற ஜாயினி, பிரியா, தவி, அக்ஷயா எல்லாம் வேலையை போறாங்க. நீங்க உங்களோட கேர்ள்ஸ் எல்லாம் என்ன செய்ய சிலவோட எல்லாம் சிலது மோசமா இருக்கு, சிலது அழுது கொண்டு இருக்கும். நல்லதுன்னா நீங்களும் நானும் அப்படித்தான் யோசிக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. 4 பேர் என்ன சொல்லணும்? அப்படியே கவலைப்படாத, உற்சாகமா கட்டி பிடிச்சு கவலைப்படாத, இயேசுவை நம்பு. சொல்ல தைரியம் இருக்கா? 4 பேர் உயர்த்துங்க. கை இருக்கா இல்லையாடி? சொல்லணும். நாங்க ஆண்டோட பிள்ளை, நீ கவலைப்படாத, ஏசி உடனே சேர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லாங்க. இயேசுவை வந்து நேசிக்கிற தைரியம் உனக்கா ஜெபிக்கிறோம். வந்து ஒரு 5 நிமிஷம் அவளுக்கு முழங்கால் படி ஜெபிங்க. அந்த ஆத்மாவை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. பாவிகளுடைய வழியில் நின்றாலும் நாம கரெக்டா வேலை செய்யணும். அல்லேலூயா. மாட்டி
ஒன்றை சொல்றதெல்லாம் சொல்லி அவனுக்கு வழியை காண்பிக்கணும். இயேசுதான் வழி என்பதை நாம் அவங்களுக்கு சொல்லணும். பாவிகள் அதுக்காக இன்றைக்கு எல்லாரும் பாவம் செய்யலாம்னு ஓடக்கூடாது. என்ன, எல்லார் மத்தியிலும் நாம தைரியமா நிற்கணும். ஒரு தாமரை இலையை போல. தாமரையில என்ன செய்யாது, சேத்துலதான் வளரும், ஊத்த தண்ணிலாம் நிற்கும். ஆனா ஒரு தண்ணி என்ன செய்யாது, மேல ஸ்டே பண்ண முடியாது, அப்படி தட்டி விட்டுரும். எவ்வளவுதான் கண்டெய்னர் கணக்கில் ஊற்றினா ஒரு தண்ணி நிற்கும். மீன் பாருங்க, எவ்வளவுதான் குடும்பம் நடத்தி புள்ள குட்டியெல்லாம் பெற்று எங்கட ஆக்கள் விலையில பிடிக்கும் மட்டும் அந்த கால்கடல்ல வாழ்ந்து மிதந்து அது வாடி பாடி வாழ்ந்தாலும் வீட்டை கொண்டு அது உப்பு போட சமைக்காட்டி அது என்ன உபயோகம் இல்லை, செல்லாம் அது வேஸ்ட். வீட்டை இருக்கிற நாய் கூட சாப்பிடலாம். அதனால என்ன சொல்லணும், அதுக்கு உப்பு விடும். அது மாதிரி மீனை போல தாமரையில போல கிறிஸ்தவர்கள் பாவிகளோடு இருந்தாலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவியோடு சேர்ந்து என்ன இருந்ததை வந்தவெல்லாம் அழியன்னு போற மாதிரி போகக்கூடாது. நாம தைரியமாய் எல்லார் மத்தியிலும் நான் தேவனுடைய பிள்ளை என்ற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது, பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராத. என்ன அதுக்காக பரியாசக்கார் உட்காரும் இடத்துல எல்லாரும் இன்னைக்கு மற்றவளை நோண்டி பண்ணுவாங்க, இல்ல மற்றவளை கடிப்பாங்க, இல்ல மற்றவளை கேலி பண்ணுவாங்க, மற்றவளை ஏளனம் பண்ணுவாங்க, மற்றவளை மூக்கு சப்ப மூக்குன்னு சொல்லுவாங்க, சைனாக்காரன். அப்போ எல்லாம் செய்யற மாதிரி நாம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. வீட்டுல கூட 4 பேர் ஒரு ஆள் கண்டன் பண்ணக்கூடாது, ஒரு ஆள் கேவலப்படுத்தக்கூடாது. சில பேர் கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சுட்டாலும் வேண்டாம், இங்கிலீஷ் பேசணும், இது இப்படி இல்லை அப்படி. கொஞ்சம் சிங்களம் படிச்சுட்டாலும் அவர்கள் நக்கல் அடிச்சே சிங்களம் திருத்துறது தப்பு இல்லை. கிண்டல் அடிச்சு அந்த எப்படி சொல்றது, கேவலப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன, இப்ப நான் செய்யறது எல்லாம் நீங்க செய்யலாமோ, செய்யலாம். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் செய்ய முடியாது. அதனால ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமான டேலண்ட், வித்தியாசமான தாளந்துகள் இருக்கிறதுனால நாங்க என்ன செய்யக்கூடாது, யாரையும் கேவலமாய் பேச கூடாது. இப்ப ரேகன் பாடுற மாதிரி, நல்ல பீச்சில் பாடுற மாதிரி, மாணிக்கராயன பாடுற மாதிரி நான் பாடையலாரு. நானும் செல்லியக்கா பாட்டு பாட, நீங்க சிலவள இப்படி தொண்டையெல்லாம் அழுக்க. ஏன்னா நாம தொடங்கினாலே ஹாய் பீச். நான் ஒலிவியா கொண்டாச்சு என்ன மாதிரி பாடிட்டாங்கடி, நீங்க சித்தப்ப மாதிரி ஒழுங்கான பீச்சில் பாடி போலாங்க. என்ன திருத்தவே முடியாது. நானும் அவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒரு கோட் சேப்பட்டு பாடி. ஆனா அவர்கள் தொடங்கின பிற்பாடு நான் தொடங்குவேன். நான் அதனாலதான் மைக் எடுக்கிறது இல்லை. ஏண்டா எல்லாரும் நீங்க பாடணும். அல்லேலூயா. முந்தி 2002 2003 ஊழியம் செய்கிற ரவிகாந்தி தெரியல, அமுதினி காந்தி இப்ப அவளுக்கு இட்டாலியில பிரான்ஸ்ல பெரிய அது வேற பிரச்சனை. அவளை நான் பாட்டு அந்த 2 பிள்ளைகளை பார்க்கணும், அந்த மாதிரி போகும். ஆமா ஆண்டவரே இயேசுவே என்னை காத்துக்கொண்டு, இந்த பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறாங்களே. அதனால நான் அப்பயே சொல்றேன், நீங்க தொடங்குங்க, நான் பின்னால வரேன். ஆனா எனக்கு ஒரு பழக்கம், ராகம் சரியா இருக்கணும். வாங்குதா எல்லாத்தையும் ஆடு ஓடுதான் ஐயற்ற வண்டியிலும் ஓடின மாதிரி எல்லாம் கிறிஸ்தவ பாட்டு பாடக்கூடாது. பாடல் பாடும்போது ராகத்தை கவனிக்கணும். என்ன அப்பா எல்லாம் இருக்கு, அப்பாவுக்கு வாசியம். நான் என்ன சொல்றேன், நல்லா பாட்டை கேளுங்க. நான் அடிக்கடி பாட்டு சொல்றது அப்பாக்காக. அப்பா பாடணும். அல்லேலூயா. சபையில இருக்கிற எல்லாரும் பாடணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஆராதனை. எல்லாரும் துதிக்கணும். அதுதான். சிலருக்கு இங்க வந்தா வாய் திறக்குன்னு எந்த உம்மாண்டி மேல் இருக்குது. சபையில வந்து அவர் உம்மாண்டி மேல் இருக்கவே துதிவளைக்கு முதல் வரணும், நல்லா துதிக்கணும். ஏனென்றால் நாங்க யாரும் கேவலமானவர்கள் இல்லை. ஆனா ஆண்டவர் எங்களை எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கவும் இல்லை.